முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். இந்த தவறுகளை நீங்கள் செய்வதனால் விரதம் இருந்த பலனும் கிடைக்காமல் போகும். அவை என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்துட்டு நமது ஜேடி தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தைப்பூச விரதம். 48 நாட்கள் முருகனை மனதார நினைத்து விரதம் இருந்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த வருடம் டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இந்த விரதத்தை துவங்கி அடுத்த வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூச விரதம் அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் குடிக்காமல் உடலை வருத்தி கொண்டு விரதம் எடுக்கக்கூடாது. உடலில் நீர் சத்து குறைந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, விரதம் இருப்பவர்கள் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது தோஷத்தை உண்டாக்கும். மூன்றாவதாக, விரதம் இருக்கும் போது பகலில் தூங்கக்கூடாது, அதே போல் கட்டிலில் மெத்தையிலும் தூங்கக்கூடாது. நான்காவதாக, விரதம் இருப்பவர்கள் தான் விரதம் இருப்பதை மற்றவர்களிடம் அடிக்கடி சொல்லுதல் கூடாது. ஐந்தாவதாக, விரதம் இருப்பவர்கள் உடலுறவு கொள்ளுதல் முற்றிலும் தவறு. மாறாக உடலை தூய மனதோடு வைத்துக்கொண்டு விரதம் இருத்தல் வேண்டும். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஜேடி தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.